ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆவது வருஷத்துக்கான வரலட்சுமி விரதம் எப்போது நம்ம வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், கணவரின் ஆயுள் மற்றும் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வ நலன்களும் பெருக வேண்டும் என்பதற்காக பெண்களால் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரத நாளாகும். திருமணம் வர வேண்டி காத்திருப்பவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. வரலட்சுமி விரதம் என்பது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாகும். இந்த வரலட்சுமி விரதம் அன்னை மகாலட்சுமியிடம் இருந்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறும் அற்புதமான நாளாக இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. பக்தர்கள் வேண்டும் வரங்களை தரும் லட்சுமியின் வடிவமான வரலட்சுமியை வழிபடும் நாளாகும். செல்வ வளம், ஆரோக்கியம், குழந்தை பெறு, திருமணம் ஆகிய தொடர்பான வரன்களையும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக வழிபடும் நாளாகும். கோவில்களிலும் வீடுகளிலும் வரலட்சுமி விரதம் வழிபாடு நடத்தப்படுவது எப்போதுமே வழக்கமாக இருக்கும். கலசம் அமைத்து அதை அம்மனை போல் அலங்கரித்து பூஜைகள் செய்து வழிபடுவதும் பக்தர்களின் ஒரு வழக்கமாக இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா ஆடி மாத கடைசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தான் வரும், அல்லது அடுத்து வரும் ஆவணி மாதத்தின் வெள்ளிக்கிழமையிலோ அல்லது பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையிலோ கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காகவும், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும், வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அப்படியே நான் சொல்கிறேன். இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 28ஆம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் முடிந்தவர்கள் முழு நேர விரதம் இருந்தோ அல்லது பார்த்திங்கன்னா விரதம் கடைபிடிக்காமல் வீட்டில் வரலட்சுமியை எழுந்தருளை செய்து வழிபடுவது வழக்கம். சிலர் காலையிலும் மாலையிலும் வரலட்சுமியை பூஜை செய்து அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவேற்று வழிபடுவது வழக்கமாக வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு தொடங்குது. ஆனால் முந்தின நாளே அம்பாளை வியாழக்கிழமை சாயந்தரமோ அல்லது காலையிலேயோ அம்பாளை அழைச்சி கொண்டாந்து வச்சுருவாங்க. பெரும்பாலும் வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அம்பாளை அழைச்சி கொண்டாந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அமர்ந்தருளை செஞ்சுருவாங்க. அன்றைக்கி அம்பாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக முந்தின நாள் செஞ்சுருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாள் சாமி கும்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது மாலையில் இதை ஏதாவது ஒரு நேரம் வச்சு அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம். இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. ஸ்கந்த புராணத்தின்படி சாருமதி என்ற பிராமண பெண்ணின் கனவில் தோன்றிய பார்வதி தேவி தான் வரலட்சுமி என்றும், ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமையில் தன்னை விரதமிருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தான் கனவில் கண்டதை தனது உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சாருமதி கூறியுள்ளார். அதேபோல் அந்த ஊர் பெண்களும் ஒன்றாக இணைந்து அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டுள்ளனர். பூஜைகள் நிறைவு செய்த பிறகு அம்மன் கையில் இருந்த வளையல்கள் அசையும் சத்தம் கேட்டுள்ளது. இதை அம்மனின் ஆசையாக மக்கள் எடுத்துக்கொண்டனர். அதன் பிறகு இந்த விரதம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி இந்த விரதத்தை மேற்கொண்ட பெண்களின் வீடுகளில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வ வளம் பெருகியதாக சொல்லப்படுது. வாய்வழியாக சொல்லப்படும் இந்த கதையால் பல காலமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த பூஜையை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும். பூஜை அறையில் உள்ள சிறிய ஒரு பீடம் அமைக்கணும். அதில் கலசம் அமைக்கணும். கலசத்தில் தண்ணீர் அல்லது அரிசி நிரப்பி அதற்கு நாணயங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து அதன் மேற்பகுதியில் தேங்காய், மாவிலை வைத்து கலசம் தயார் செஞ்சுக்கணும். பிறகு புதிய புடவை, நகை ஆகியவற்றால் அந்த கலசத்தை அம்மனை போல் அலங்காரம் செய்து மஞ்சள், குங்குமம் அணிவிக்க வேண்டும். வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து அஷ்டலட்சுமிகளும் அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். மந்திரங்கள் சொல்லி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். வளையல்கள், ரவிக்கை துணி, பழங்கள், இனிப்பு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு ஆகியவற்றை அம்மனுக்கு படைத்து பிறகு அவற்றை வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அளிக்க வேண்டும்.
மஞ்சள் நூலை 9 முடிச்சுக்கள் போட்டு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு கழுத்திலோ அல்லது கையிலோ நாம் வந்து கட்டி, அதே போல் அம்பாளுக்கு அன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒன்று இனிப்பு வந்து செஞ்சு வச்சு அவங்களுக்கு தீபாராதனை காட்டி தீபதூபமெல்லாம் காட்டி நம்ம செஞ்சு வச்ச பிரசாதத்தை வந்தவர்களுக்கும் கொடுத்துட்டு நாமும் சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் மிக எளிமையாக நாம் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கடைபிடிக்கும் போது எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த செல்வ நிலை நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறத நிறைய பெண்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கலசம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட முடியாது, அது நம்மளுடைய குடும்ப வழக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. சில பேர் வீட்டில் வந்து ஒரே ஃபோட்டோவாக இருக்கும், சில பேர் வீட்டில் 5 சுவாமிகளும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும். எதுவாக இருந்தாலும் லக்ஷ்மி தாயார் தான் சரியா. அதுக்குன்னு நம்ம காசு கொடுத்தெல்லாம் வந்து செலவு பண்ணியெல்லாம் வந்து அதுக்காக அந்த நேரத்துக்காக போய் வாங்கணுங்கிறது கிடையாது. எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அம்பாளுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நல்லா நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நல்ல வாசனை மலர்கள், மல்லிகைப்பூ வந்து எப்போதும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மலர். அதே போல் தாமரைப்பூ கிடைச்சாலும் அன்னைக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா தாமரைப்பூலே வந்து வீட்டில் இருக்கக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. அதனால் நம்ம அன்னைக்குன்னு தாமரைப்பூ வாங்கி வைக்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பு. கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மல்லிகைப்பூவே போதுமானது. இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் நாம் போடக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒரு மஞ்சள் தண்ணியிலையோ இல்லை பாலுலையோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை அப்படியே அம்பாளுக்கு போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அம்பாளை நாம் பீடத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில் அழகாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அங்கே வந்து அந்த அம்பாளை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல நல்லா மஞ்சள் வச்சு நல்லா மொழுகி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பச்சரிசி அல்லது வந்து அட்சதை இது என்ன இருக்குதோ அதை வந்து கீழே பரப்பி அதுக்கு மேலே அம்பாளுடைய ஃபோட்டோவை எடுத்து வைங்க. வெறும் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும். இது வந்து மிக எளிமையாக நம்ம வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான். எல்லாரும் தாராளமாக இந்த பூஜையை நம்ம செய்யலாம். இதற்கு வந்து நிறைய பொருள் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கியாந்து வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கப்பட்டவங்க ஆடம்பரமாக செய்கிறாங்க, இல்லாதவங்க நம்ம இருக்கிறத வச்சுவே மிக சிறப்பாக நம்மளுடைய வீட்டில் மன நிறைவோடு நாம் வந்து செய்யலாம். எப்போதுமே இந்த பூஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநிறைவு எப்போதுமே நம்மளுக்கு இருக்கணும். நம்ம மனநிறைவு இருந்தாவே அந்த பூஜையும் முழுமையாக நிறைவு பெறுவதாக ஒரு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய விநாயகப் பெருமான் முன்முதல் கடவுள், நாம் அவரை வழிபட்டு தான் அடுத்து நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யணும் இல்லையா. இந்த மாதிரி அம்பாளை அலங்காரம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு விநாயகருடைய சின்ன சிலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மஞ்சளில் விநாயகரை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெற்றிலை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அட்சதை போட்டு விநாயகருடைய சிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த வெற்றிலையின் மேலே அமர்த்தி உட்கார வச்சுருங்க. அவர் அப்படியே அமர்ந்திருக்கட்டும். ஃபஸ்ட்டு அவருக்கு தீப தூபம் எல்லாம் நம்ம வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கும் காட்டி நம்மளுடைய பூஜைகளை அப்படியே நம்ம தொடங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து மாங்கல்ய கயிறை வந்து அம்பாளுக்கு கட்டி விடுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறது, சில பேர் வந்து கட்ட மாட்டாங்க. அது அவங்கவுங்களுடைய பூஜை முறைகளை பொறுத்தது. சில பேர் வந்து கலசம் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் கயிறு கட்டி வைக்கணும், அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. சில பேர் வந்து கலசத்தில் கயிறு கட்டாமல் வைப்பாங்க. கட்ட தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கட்டி வைக்கிறது தான் நல்லது. நம்ம அழகாக அந்த பின்னல் மாதிரி பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட பின்ன தெரியலைனாலும் நம்ம மஞ்சள் சருடு வாங்கி கலசத்தில் அதோட கழுத்தில் கட்டி வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம வைக்கணும். இது மாதிரி தாம்பூலம், வெற்றிலை, பாக்கு, பழம், பூவு, அது மாதிரி ஜாக்கெட்டு பிட்டு, இன்னுமே பார்த்திங்கன்னா மருதாணி, இந்த நிறைய பொருளெல்லாம் வந்து வைப்பாங்க. அதாவது தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி, சரடு, இந்த மாதிரி கண்மை, அது மாதிரி சீப்பு, கண்ணாடி, இது எல்லாமே வந்து அந்த தாம்பூலத்தட்டில் வச்சு கும்பிட்டு அதை வந்து எல்லாருக்கும் ஒரு தாம்பூலமாக எல்லாருக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவாங்க. இப்படி தான் இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கொண்டாடி முடிப்பாங்க. இப்போது நாம் வந்து நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதும் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய பேர் வர முடியலைனாலும் நம்ம அம்பிகையவே
உண்மையாகவே நம்மளுடைய அம்மாவா, அக்காவா, சகோதரியா எது வேணாலும் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யலாம். ஏன்னா எங்கள் ஏரியாலாம் அப்படி தான். ஏன்னா எம்மதமும் சம்மதம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா எங்கள் ஏரியா. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையும் இருக்காது. அப்படிங்கிறப்ப நான் அம்பாளையே நான் வந்து நினச்சிக்குவேன், அம்பாள் நீங்கள் என் கூட இருங்க, உங்களுக்கே நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்து நான் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் நம்மளுடைய பூஜைகள் வந்து மிக எளிமையாக நான் வந்து கொண்டாடிட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அன்றைக்கினா அம்பாளுக்கு பால் காய்ச்சி வைக்கலாம், சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். நிறைய பேர் நிறைய பலகாரங்கள் வந்து செய்வாங்க. ஆனால் நாம் அந்தளவுக்கு செய்ய முடியலைனாலும் சிம்பிளாக ஒரு பால் பாயாசம், ஒரு சக்கரை பொங்கல் அல்லது பால் காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை, ஏலக்காய் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருங்க. இவ்வளவு தான். இதை வந்து நாம் வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 21/8/2026 வருஷத்தில் இந்த பூஜையை நாம் வந்து செய்ய போகிறோம். இந்த பூஜை காலையில் நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னா 6 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளே நம்ம இந்த பூஜையை வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை காலையில் நம்ம அம்பாளை அழைக்க முடியல அப்படின்னா, இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்கும், காலையில் இந்த பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை நம்ம தாராளமாக செய்யலாம். அடுத்த நாள் இப்போ வந்து முதல் நாள் வியாழக்கிழமையே அம்பாளை அழைக்கிறாங்க அப்படின்னா, வியாழன் வந்து வீட்டில் நம்மளுடைய வீட்டில் இருப்பாங்க, வெள்ளி வந்து பூஜை பண்ணுவோம், சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புனர்பூஜை செஞ்சு நம்ம இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் படமே வச்சு பூஜை பண்ணினாலும் அன்றைக்கி நைவேத்தியம்லாம் வச்சு தீபதூபமெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சனிக்கிழமையும் நம்ம வந்து சாமி கும்பிடணும். அன்றைக்கும் நம்ம வீட்டில் வந்து அவங்க எழுந்தருளி இருக்கணும். அடுத்து 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து புனர்பூஜை செஞ்சுறது ரொம்ப நல்லது. புனர்பூஜைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பூஜையெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு வச்சுட்டு தீபதூபம் காட்டிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் வந்து வரலட்சுமி நோன்போட விரத முறைகள். சில பேர் வந்து காலையிலேருந்தே விரதம் இருந்துட்டு அம்பாளுக்கு பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் தீபதூபம்லாம் காட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய விரதத்தை வந்து அன்றைக்கி முடிச்சுக்குவாங்க. அதோடு சரி. இப்போ நாம் 3 நாள் அம்பாளை நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ வியாழன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வெள்ளி வச்சுட்டு சனிக்கிழமை எடுப்பாங்க இல்லையா, அப்போ காலையிலையும் சாயந்தரமும் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் வைக்கணும். அன்றைக்கி முதல் நாள் வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு, எனக்கு காஞ்ச பூக்கள் என்றைக்குமே வைக்கக்கூடாது, காலையில் போட்ட பூ தானே ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே இருக்கட்டும்னு நினைக்காதீங்க. எடுத்துட்டு அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்கண்டு, அதாவது உலர் திராட்சை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கலாம், நாட்டு சக்கரை வைக்கலாம். இந்த மாதிரி பொருட்களை வச்சுட்டு அம்பாளுக்கு தீபதூபம் அந்த 3 நாளும் நம்ம வந்து காட்டணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. இவ்வளவு தான். நம்ம வந்து அம்பாளை நம்ம வீட்டில் அழைச்சி நம்ம வந்து பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் இது புனர்பூஜை பண்ணும்போது இதுக்கு கீழே உள்ள இந்த பச்சரிசி எல்லாம் நம்ம வந்து எடுத்து ஏதாவது நாம் சமைச்சிக்கலாம், நம்ம பொங்க வைக்கலாம், சமைக்கலாம். அதே போல் கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் வந்து சில பேர் வந்து ஸ்வீட் செய்வாங்க, சில பேர் அந்த தேங்காய் வந்து அந்த 3 நாள் அம்பாளுடைய சக்தியை ஈர்த்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப நாள் அந்த தேங்காயை நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே ஒரு ஐயர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வைக்கிறதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதோட அந்த எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுகிட்டே இருக்குமாம்மா நம்ம வீட்டில். அந்த மாதிரி அது வந்து அந்த எனர்ஜியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக செஞ்சுக்கலாம். உடனே அந்த தேங்காயை உடைச்சி ஏதாவது ஒன்று பண்ணாமல் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த தேங்காயை அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே இருக்கும். 1 வாரம் ஆனாலும் நம்ம சமையலுக்கு வாங்கக்கூடிய தேங்காய் நம்ம வீட்டில் வைக்கிறோமில்ல, அதே மாதிரி உடனே அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய அந்த தேங்காயை உடைச்சிடாதீங்க, அப்படியே வச்சிருங்க. அதோட எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே அம்பாளுடைய சக்தியாக இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து ஒரு ஸ்வீட் செய்யுங்க. இவ்வளவு தான். மிக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ணலாம். அன்றைக்கின்னு வரலட்சுமியினுடைய பாட்டை கேளுங்க, கனகதரா சோஸ்திரம் கேளுங்க. அம்பாளை வந்து வழிபடும்போது ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள், மஞ்சள் அர்ச்சனை பண்ணுங்கள், பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளால் என்னென்னலாம் முடியுதோ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். மந்திரங்கள் தெரிஞ்சால் நம்ம மந்திரங்கள் சொல்லலாம். வர வர லக்ஷ்மி வா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ வர வர லக்ஷ்மி
வாலட்சுமி, ஓம் ஸ்ரீ வரவரலட்சுமி வாலட்சுமி அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமிகளையும் நினச்சி உங்களுடைய பூஜைகளை செய்து மன நிறைவுடன் முடிச்சு எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் 16 செல்வங்களையும் நிறைந்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேணும்னு இந்த அஷ்டலட்சுமிகளையும் நாம் மனதார வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.